புயல் சொல்லவில்லை, மழை சொல்லவில்லை. ஆனால் மழை ஒரு துளி விழுந்துவிட்டாலே உடனே கரண்டே இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது குறிப்பாக வானகிரி ஊராட்சி வானகிரி மீனவர் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நடக்கின்ற வன்கொடுமை தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டவர்களாக இந்த வானகிரி இருக்குதா என்பது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட்டு ஏன் இந்த மாதிரி, அதாவதுங்க, புயல் சொல்லியிருக்கட்டும், மழை சொல்லியிருக்கட்டும், ஏதாவது சொல்லியிருக்கணும். எந்த தகவலும் சமூக வலைத்தளத்தில் சொல்லலை, ரீசனாக டிவியில் சொல்லலை, கவர்மெண்ட் ரீதியாக அறிவிக்கலை, எதுவுமே இல்லாத இந்த கரண்ட்டு மட்டும் ஒரு துளி மழை கீழே விழுந்தால் உடனே ஆஃபு கரண்ட்டு. இது என்னங்க ஐயா? மயிலாடுதுறை கலெக்டர் ஐயா, நீங்கள் சர்வத்தையும் பார்த்து ஒரு மாவட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய மனிதன், நீதி, நியாயம், நேர்மை என்று சொன்னால் அது ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அவர்கள் தான். அண்ணன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நியாயமா? இது என்ன ரீசனு? என்ன இது என்ன மக்களை அவதிப்படுத்துவது போல் தெரியுது. ஆனால் ஜோசப் விஜய் அண்ணா, மரியாதைக்குரிய, இது அன்பின் மித்தமாக உங்களை பேர் சொல்லிட்டேன், வெரி சாரி ஃபார் சமன்ஸ். முதல்வர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, தயவு கூர்ந்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற வானகிரி ஊராட்சியில் மீனவர் கிராமங்களில் நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு, மின்வெட்டு, சம்திங்கு, தண்ணீர் பிரச்சனை, இது எல்லாமே ரேராகவே இருக்குது. மக்கள் எப்படிங்க ஒரு பர்டிகுலராக ரிசீவ் பண்ண முடியும்? கஷ்டமாக இருக்குங்க. ஒரு துளி மழை விழுந்தால் உடனே கரண்ட் ஆஃப். அந்தாண்ட 4 கிலோமீட்டரில் கரண்ட் இருக்குது, 3 கிலோமீட்டரில் கரண்ட் இருக்குது. இங்கே மட்டும் என்ன இருக்குது? சாவுக்கேடா இது? ஏன் தான் இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுன்னு தெரியல. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், தர்மம் ஒரு நாள் ஜெயிக்கும். அதுபோல் மக்கள் வருத்தத்தில் இருக்கின்ற ஒரு சூழலை உண்டு பண்ணாமல் இருக்கத்தக்க தயவுசெய்து கரண்ட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கடி போகக்கூடாதுங்க. ரொம்ப ரேராக இருக்க மாட்டேங்க. ஏன்னா என்ன சுச்சுவேஷன், அது எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. மக்களுடைய தேவைக்கு ஏற்றது என்ன, எந்த டைமில் என்ன, உங்களுக்கு தெரியாத கருத்துக்களா? நாம் புதிதாக ஏதாவது பேசிட போகிறோமா? இன்றைக்கி சமூக ஆர்வலராக பல்வேறு விஷயங்களை பேசின்னு இருக்கு, நமக்கு தெரியாதுங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஐயா. தயவுசெய்து ஐயா, இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் ஆஃப் பண்ணி கரெக்டாக அதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுது தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். கரண்ட்டு 2-3 நாள் ஆஃப் பண்ணி வைக்கணும். மழை விழுந்தால் போதும் உடனே ஆஃப். ஒரு துளி மழை விழுந்தாலே வானகிரியில் கரண்ட் ஆஃப். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம். இது என்ன இது நாடா இல்லை சுடுகாடா? அந்த மாதிரி தான் தோணுது. நன்றி, வணக்கம். கபாடி ரவி, வானகிரி ரவி.